வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. குரோதி ஆண்டில் வரக்கூடிய வைகாசி மாதம், அதற்கான பலாபலனை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இப்போ மாத பலனில் நம்ம பேசுகிறோம். இது 14/5/2024 முதல் 14/6/2024 எப்படி இருக்கும் மீனராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனை மையமாக வைத்து சொல்லுவதே மாத பலன். சூரியன் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று காணப்பட்டார். அவர் இப்போ 3ஆம் இடம் போயிட்டார். 6க்குடையவர் 3ஆம் இடம் சென்றால் அது ஒரு யோகம், ராஜயோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் மற்ற ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போனால் அது ஒரு சிறப்பு. ஏன்னா அவர் 6க்குடையவர் உச்சமாக இருந்தது பெரிய துன்பத்தையும் இன்னல்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் போன மாதம், சித்திரை மாதம். அதே சமயத்தில் சித்திரை மாதம் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியில் உச்சமாக இருந்தார். 6க்குடையவர் 8க்குடையவர்கள் உச்சம் பெற்று வலுப்பெற்று ரொம்ப கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்தாங்க போன மாதம். இதை நம்ம தினப்பலனில் தினம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். மாத பலன்லையும் போன மாதம் சித்திரை மாத பலனில் சொன்னோம். உங்களுக்கு வைகாசி பிறந்தால் தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம். சரி, பிரச்சனை தீர்ந்துருச்சே, நன்மை வந்துருச்சா அப்படின்னா, நன்மை அதிக அளவில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லாமல் இருப்பதே சிறப்பு. நன்மை வராட்டினாலும் பிரச்சனை வராமல் இருக்கணும். ஏன்னா அதுதான் முக்கியம். நியூட்ரலாக போயிடலாம், நன்மையும் இல்லை தீமையும் இல்லைன்னு போயிடலாம். ஏன்னா ராசி அதிபதி குரு இப்போ 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போயிட்டார். அது அவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம் கிடையாது. அதே மாதிரி சூரியன் நன்மை செய்யாத கிரகம் 3ஆம் இடம் போனால் சிறப்பு. இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது சுக்கிரனும் 3ஆம் இடம் போய் அங்கே ஆட்சி பலம் ஆகிறார். 4-7க்குடைய கிரகம் புதன், அவரும் 3ஆம் இடத்துல போய் சேர்றார். இந்த மாதிரி அதிக கிரகங்கள் 3ஆம் இடத்துல போய் சேரப்போகுது. இப்போ 3ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அது உபஜய ஸ்தானத்தில் வெற்றியை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அதனால் முயற்சிக்கு பின் தான் வெற்றி கிடைக்கும். பல வாட்டி நீங்கள் முயற்சி செய்யணும். ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்தால் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை காட்டுது. சரி, வெறும் அந்த மாதிரி தான் இருக்குமா சார், வேறு நன்மையே கிடையாதா அப்படின்னா, உங்கள் ராசிக்குள்ளே ராகுவோடு செவ்வாய் இணைந்து இப்போ இருக்கார். இவர் 31/5/2024 மாறி ராசிக்கு 2ஆம் இடம் சென்று அங்கே ஆட்சி பலம் பெறப்போகிறார். செவ்வாய் 2ஆம் இடம் வர்றது ரொம்ப சிறப்பு. ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். அவர் தான் பாக்யாதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் அமரும்போது தன லாபங்கள் ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. செவ்வாய் ராசிக்குள்ளே ராகுவோடு இருந்ததை விட 2ஆம் இடத்துல இருந்தால் நல்லது. என்ன கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் சூடாக பேசிடுவோம், சுட பேசுவோம், ஹாட்டாக பேசுவோம். யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இருந்தால் போதும். உங்களுடைய சொல்லில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு கூடும். ஏன்னா பணத்தை வர வைக்க போகிற செவ்வாய். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த செவ்வாய் உங்களுக்கு பணத்தை கொண்டாந்து கொடுத்துருவார். பணம், காசு இதெல்லாம் கிடைக்கும். அதனால் உங்கள் நயத்தை காப்பாற்ற வேண்டும். நாணயத்தோடு பேசணும். நயமாக இருந்தால் நாணயம் பெறலாம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி விசாகம் முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், குலதெய்வத்தை வணங்குவதால் மேலும் நன்மை நடக்கும். வைகாசி விசாகம், காஞ்சிபுரம் கருட சேவைலாம் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதத்துக்கான விசேஷம். பெரிய அளவில் தீமை இல்லை, பெரிய அளவில் நன்மையும் இல்லை. இரண்டும் கலந்த ஒரு மாதம். உங்களுடைய வழிபாட்டு தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை வணங்குவதால் மேலும் நன்மைகள் நடக்கும். கவனமாக இருப்பதே சிறப்பு இந்த மாதத்தில்.